ஒரு அற்புதமான வீடியோவை இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. சார், நான் வந்து லோன் வாங்கிட்டேன், இந்த பேங்க்கில் வாங்கிட்டேன் சார். 20 வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கேன், 22 வருஷம் போட்டிருக்கேன், 25 வருஷம் போட்டிருக்கேன். அதை வந்து சீக்கிரமாக கட்டணும் சார், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு 5 வழிகள் நான் சொல்கிறேன். இந்த 5 வழிகளை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஒரு 20 வருஷமோ ஒரு 22 வருஷமோ ரீபேமெண்ட், அதாவது திருப்பி செலுத்துறதுக்கு நீங்கள் வங்கியிலேயே வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஒரு 5 வருஷத்துலேருந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் குறைக்க முடியும். அதாவது ஒரு 15 வருஷத்துலேயே நீங்கள் லோன் கட்டிடலாம். இன்னும் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா ஒரு 12 வருஷம் 10 வருஷத்துலேயே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திடலாம். எப்படிங்கிற டெக்னிக் சொல்கிறேன், அற்புதமாக செயல்படுத்துங்க. வாழ்க்கையில் நலமாக இருக்க வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு கடன் வாங்குறது, லோன் வாங்குறது. அதாவது தேவையின் அடிப்படையில் நீங்கள் கடன் வாங்குங்க, லோன் வாங்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது நமக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், தப்பில்லை. அதே மாதிரி கடன் வாங்குனீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸில் வாங்குறீங்க, பேங்க்கில் வாங்குறீங்க, நிறைய இடத்துல வாங்குறீங்க. நான் சொல்கிறது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் வாங்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கடன் வாங்கும் பொழுதே சிறப்பாக கேட்டுக்குங்க, எத்தனை வருஷம் ரீபே பண்ணணும், எவ்வளோ கட்டணும்னு வாங்கிட்டு, இன்கேஸ் என்கிட்ட ஏதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு பணம் ஒரு லம்சமாக வரும் பொழுது, நான் கட்டும் பொழுது அந்த இஎம்ஐ இல்லாமல் நான் கட்டும் பொழுது பிரின்சிபலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் சிறப்பாக வாங்குங்க. அதாவது நம்மக்கிட்ட திடீர்னு ஒரு 50,000 இருக்குது, ஒரு 1 லட்சம் இருக்குன்னா, ஒரு 2 லட்சம் இருக்குன்னா, நம்ம அதை கட்டுனிங்கன்னா பிரின்சிபல்லேருந்து அந்த அமௌண்ட் கம்மி பண்ணிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் கம்மியாகணும். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு எந்த பேங்காக இருந்தாலும் லோன் வாங்குங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு லோன் வாங்கணும்னா எதுக்கு வாங்குவோம்? ஒரு வீடு வாங்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு தோட்டம் வாங்கணும், இல்லை ஸ்கூல், நம்ம பையன் காலேஜ் படிக்கிறான் அதுக்காக லோன் வாங்குகிறோம். அந்த மாதிரி நம்ம தேவைகள் அடிப்படையில் இருந்தால் லோன் வாங்குங்க. பல தடவை யோசனை பண்ணுங்கள். அவசியம் தேவை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஃப்யூச்சரில் தேவை அப்படின்னு சொல்லி தேவையின் அடிப்படையில் அதை செயல்படுத்தினா கட்டாயம் வாங்கலாம். முக்கியமான கண்டிஷன், அந்த திருப்பி செலுத்தும் தொகைக்கு நம்மக்கிட்ட ஒரு நிரந்தரமான வருமானம் அல்லது தொழில் 100% இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்கலாம். ரெண்டாவது, அந்த கடனை வந்து வாங்கும் பொழுது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேங்க்கில் கேட்குறாங்களோ அது நமக்கு தேவையில்லைங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், இல்லை ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு தோட்டம் வாங்குகிறோன்னா எவ்வளோ தேவையோ அதில் 30% 40% நம்மக்கிட்ட பணமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த லோனுக்கே நம்ம போகணும். ஓகேங்களா? அந்த 30% வந்து நம்ம சுயமாக சம்பாதிச்சு தான் இருக்கணும். அந்த பணத்தை கொடுக்கறதுனால நமக்கு எந்த ஒரு மன வருத்தமும் வரக்கூடாது. இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 25% 30% அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம பே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஜொல் லோன் வைக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறீங்க, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பர்சனல் லோன் வாங்குறீங்க. இந்த மாதிரி வாங்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க வேணாம். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன ஆகும்னா காலகட்டத்தில் போய் சிக்கலில் தான் முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 30 to 40% ஹார்ட் கேஷ் நீங்கள் என்றைக்கு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு லோன் வாங்க உள்ளே போங்க. ஸோ சூஸ் பண்ணுறது நேஷ்னலைஸ்டு பேங்க்காக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாதம் ஒரு தொகையை செலுத்திட்டு இருந்தாலும் ஒரு லம்சம் பேமெண்ட் வரும் பொழுது பிரின்சிபலில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேங்க் லோன் வாங்கினீங்கன்னா நலமாக இருக்கும். இப்போது வாங்கிட்டீங்க, ஒரு 22 வருஷம் இஎம்ஐ வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்குது, அதில் ரீபே பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த லோன் தொகையை ஒரு 22 வருஷம் வாங்கிட்டீங்க. எப்படி சார் நான் ஒரு 10 வருஷம் இல்லை 12 வருஷத்துக்குள்ளே நான் இதை சிறப்பாக கட்டணும் அப்படின்னா ஒரு 5 வழிகள், இதுதான் நான் டிப்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே சிறப்பாக போகலாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் ஏதாவது இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களோட பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள், என்ன சூழ்நிலைகள் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நலமாக நான் பேசுகிறேன். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். சிறப்பாக ஒரு தீர்வை நோக்கி பயணம் செய்யலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை செயல்படுத்துனீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 வருஷத்துக்கு கம்மியாக நம்ம சீக்கிரமாக ரீபே பண்ணிடலாம். என்ன விஷயங்கள்ங்கிறத பார்க்கலாங்க. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏதாவது டூர் போகணும் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு தேவைக்காக ஒரு அசட் வாங்கிட்டீங்க, 22 வருஷம் லோன் போட்டிங்க. இப்போது
ஒரு டூர் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அவங்கவுங்க சூழ்நிலைக்கேற்ப வைப்பீங்க. ஒருத்தர் 20,000 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் 50,000 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் 2 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் 5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவர்கள் வசதிக்கேற்ப அந்த தொகையை நிர்ணயம் செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷம் இந்த டூர் போகிறது இந்த பிளானை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதற்கு என்ன பணம் செலவு செய்யலான்னு நீங்கள் திட்டமிடுறீங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா பண்ணுறேன், 2 லட்ச ரூபா பண்ணுறேன் அப்படின்னு அவங்கவுங்க தேவைகளை நிர்ணயம் செய்வீங்க. அந்த பணத்தை டைரெக்டாக உங்களோட லோன் அமௌண்ட்டில் பிரின்சிபலில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வருஷத்துக்கு 1 லட்சமோ 60,000மோ 50,000மோ 2 லட்சமோ 5 லட்சமோ அந்த இயர்லி டூர் போகிற செலவை அந்த தொகையை பிரின்சிபலில் கட்டுங்க. ஒரு 5 to 6 வருஷம் மட்டும் நீங்கள் செயல்படுத்தினா போதுங்க. உங்களோட லோன் அமௌண்ட் ரொம்ப கம்மியாகிடும். 22 வருஷம் நீங்கள் கட்ட வேண்டிய ரீபேமெண்ட் தொகை 10 வருஷத்துலேயே நம்ம கட்டி முடிச்சிடலாம். சிறப்பாக செயல்படுத்துங்க. ரெண்டாவது விஷயம், ட்ராவல். நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா காரில் போவோம், ஃப்ளைட்டில் போவோம், பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம், எப்படி வேணால் போவோம். தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்துகிறோம். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்லேயே டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா கடைசி நேரத்தில் புக் பண்ணிங்கன்னா 15,000 20,000 25,000 டிக்கெட் இருக்கும். அதே கொஞ்சம் முன்னாலே பிளான் பண்ணிங்கன்னா 4,000 5,000 டிக்கெட் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் ப்ரீ பிளான் பண்ணுங்கள். அந்த எமர்ஜென்சியில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காரில் போக வேண்டியதுக்கு காரில் போங்க. இப்போ ஒரு ஃபேமிலியோடு போயே தான் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் கார் எடுத்துக்கங்க. சும்மா நீங்கள் தனியாக போகிறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கோ கார் தேவையை குறைச்சிக்கோங்க. அதை நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகலாம், ஒரு ட்ரெயினில் போகலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்பொழுது ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ட்ராவல் பிளானிங்கை பக்காவாக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு கார் ட்ராவல் பண்ணணும், ஒரு 300 கிலோமீட்டர் போகணுன்னா 15,000 ரூபாய் இல்லாமல் நம்மளால் போயிட்டு வர முடியாது. இதுதான் உண்மை. ஒரு நேட்டிவ்க்கே போயிட்டு வரேன்னா ஒரு 5,000 ரூபாய் வேணும் அப் அண்ட் டவுனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை பிளான் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு 10 தடவை போவேன்னிங்கன்னா அதை சேவ் பண்ணுங்கள். ஒரு ட்ரிப்புக்கு 15,000 ரூபாய் என்னாச்சுன்னாங்க 1,00,000 லட்ச ரூபாய் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி தேவைக்கு மட்டும் காரில் போயிட்டு மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு காரில் போகாமல் ட்ரெயின்லேயோ தேவையானதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி ஒரு 6 வருஷம் நீங்கள் இதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1 lakh 1.5 lakhs நீங்கள் இதில் சேவ் பண்ணி இந்த பணத்தை எடுத்து அந்த வாங்கின லோனுக்கு இஎம்ஐக்கு பதிலாக பிரின்சிபல் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா சீக்கிரமாக லோன் கம்மியாகும். ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க. மூணாவது, ஒரு ஃபங்க்ஷன், மினி ஃபங்க்ஷன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வரும். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். ஒரு சீமந்தம் பார்த்தா ஃபோட்டோ ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு 6 வருஷத்துக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ நமக்கு லோன் இருக்குது, நம்ம அதை ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தொகையை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சேமித்து சின்ன சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதெல்லாம் க்ரியேட் பண்ணாமல் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த பணத்தை நீங்கள் பிரின்சிபல் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி செலவு பண்ணிங்க. அதை அடைச்சிங்கன்னா உங்களோட தேவைகளுக்கான அந்த லோன் அமௌண்ட் ரொம்ப சீக்கிரமாக சிறப்பாக செயல்படுத்திடலாம். நாலாவது பார்த்திங்கன்னா ஒரு அதர் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம அந்த லோனை சீக்கிரம் அடைக்கணும்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் போகிறது. பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சொன்னார், சார் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம சீக்கிரமாக பெரிய ஆள் ஆகலான்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறது. ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது, அப்புறம் சில கேம் எல்லாம் விளையாடினா இத்தனை ரவுண்டு விளையாடினா இவ்வளோ பணம் சம்பாதிக்கலான்ட்டு உள்ளே போகிறது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங், இதெல்லாம் பண்ணால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கலாம், 5,000 ரூபா சம்பாதிக்கலாம். என் ஃப்ரெண்டு சம்பாதிக்கிறான், இல்லை என்ன ஆன்லைனில் கூப்பிட்டு கேட்டாங்க, வாட்ஸ்அப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு காலத்தில் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது ஒரு போதை. அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட இஎம்ஐ என்ன அது கட்டுறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் அதை தள்ளி வச்சுருங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே போக வேணாம். அந்த மாதிரி போகணும் ஒரு எண்ணம் இருந்தால் அந்த பேமெண்ட் என்னென்ன நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதெல்லாம் பிரின்சிபல் அமௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். உங்களோட லோன் அமௌண்ட் ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லம்சமான அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். ஏன்னா ஒரு 22 வருஷம் லோன் போடுறோம். வருஷத்துக்கு வருஷம் ஒரு சம்பளம் வாங்கும்போது ஒரு 10% 5% இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் ஆகும். திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபா வரலாம், ஒரு 10 லட்ச ரூபா வரலாம். ஏதாவது கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருப்பீங்க, திருப்பி கொடுப்பாரு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை தேவையான செலவாக நமக்கு இப்போ இருக்கிறது அந்த லோன் தான். அப்படிங்கும்போது அதை கட்டுறதுக்கு என்ன அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கட்டுறதுக்கு அந்த லம்சம் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கங்க.
எந்த தேவைகளாக இருந்தாலும் அந்த லோன் முடிகிற வரைக்கும், அந்த பேங்க் லோன் முடிகிற வரைக்கும் இந்த பணத்தை எடுத்து பிரின்சிபலில் கட்டுறதுக்கு நீங்கள் செயல்படுத்துங்க. ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் எந்த லோன் வேணால் வாங்கியிருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், ஒரு வீட்டு லோனாக இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதுக்காக இருக்கலாம், ஒரு படிப்பு செலவுக்காக இருக்கலாம். எந்த தேவைக்கு நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் அந்த இஎம்ஐ நீங்கள் ரெகுலராக கட்டுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த நமக்கு ஒரு பொருளாதாரம் அவசியமாக தேவை. அதை சீக்கிரமாக கட்டுறதுக்கு நான் சொன்ன இந்த 5 வழிகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களோட லோன் பீரியட் 22 வருஷம்னு சொன்னீங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் அந்த லோனை கட்டிடலாம். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். அதாவதுங்க, நமக்கு வருஷம் வருஷம் ஒரு தொகை, ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், ஒரு போனஸ் வரும். எல்லாத்தையுமே கொண்டு போய் பிரின்சிபலில் நீங்கள் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஒரு லம்சம் அமௌண்ட், ஒரு ரிலேட்டிவ்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு பணம் வரும். அந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் அந்த லோன் முடிகிற வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டில் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடனுங்கிறது ஒரு சுமையாக இருக்காது. கடனுங்கிறது ஒரு சுகமாக இருக்கும். அந்த அசட் உங்களுக்கு இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க, சார் என்னால் எப்படி சார் இஎம்ஐயை கட்டுறதை கொஞ்சம் கம்மி பண்ணணும், சீக்கிரம் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து ஒரு இடம் வாங்குகிறேன், ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை ஒரு 30% உங்கள் கிட்டே இல்லாமல் அந்த லோனுக்கு தயவு செய்து போகவே போக வேணாம். அதே மாதிரி ஒரு நிரந்தரமான வருமானம் இருந்தால் மட்டும் லோன் வாங்குங்க, இல்லைன்னா லோன் வாங்காதீங்க. ஏன்னா லோன் வாங்கினீங்கன்னா நம்ம சிக்கலில் தான் போய் முடிப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு நிரந்தர வருமானம், ஒரு 30 to 40% ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் லோன் வாங்குங்க. அந்த லோன் வாங்கும் பொழுது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட லோன் ரீபேமெண்ட்டை 10 வருஷத்தில் சிறப்பாக முடிச்சிடலாம். செயல்படுத்தி பாருங்கள். இதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, சிறப்பாக பேசலாம். வாழ்க்கைங்கிறதே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தாங்க. அற்புதமாக செயல்படுத்தி வாழ்க்கையில் நலமாக இருங்க. வாழ்த்துக்கள்ங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தலைப்பில் அற்புதமாக நம்ம சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.